தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே உங்கள் மத்தியிலே நாம் முகமாக கண்டு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டியிருக்கிறேன். ஒரு மாபெரும் கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஆயிரம் துதிஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறோம். கரூர் சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களை நான் என் மூலமாக அனைவருக்கும் தெரிவித்துள்ளேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு வந்து எசேக்கியேல் கண்ட தரிசனம். எசேக்கியேல் ப்ராபஸி குறித்து நிறைய பர்சனல் ஸ்டடீஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாடங்கள் கேட்டிருப்பீங்க. அதுல ரொம்ப விசேஷமா 9th சாப்டர் வந்து எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் வந்து வேதமானவர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக். அதே மாதிரி அது எந்த அளவுக்கு ஃபெமிலியரா இருக்கோ அந்த அளவுக்கு அதை பத்தி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சாப்டர்ல அதிகப்படியான ஒரு விவாதத்திற்காக ஒரு டிஸ்கஷன்ல இருந்த சாப்டர் என்னன்னா 9th சாப்டர் தான். இன்னைக்கு நம்ம அதுதான் பாடம் எடுக்க போறோம். சரி, ஏற்கனவே இந்த ஒருவேளை இந்த பாடத்தை நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக இது பழைய கோணத்துல இல்லை, ஒரு புதிய ஒரு கோணத்துல தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக, அல்லது இந்த பாடத்துல நம்ம எந்த பாட்டு எடுக்கணும்னா 9th சாப்டர் எடுக்க போறோம். அந்த 9th சாப்டர் அப்படின்னு சொல்லும்போது எசேக்கியேல் நிறைய விஷன் பார்க்குறாங்க. அதுல இந்த விஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உள்ளடக்கி இருக்கு. அந்த சம்பவத்துக்குள்ளாக, அந்த தரிசனத்துக்குள்ள எசேக்கியேலும் இருப்பாங்க. அதாவது சில தீர்க்கதரிசிகள் தரிசனம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த தரிசனத்துல இவங்களை உள்ள வச்சு பார்க்கறது வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு விஷன் பார்க்குறீங்க, அந்த விஷனுக்குள்ள நீங்க இருந்து அதுல உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும், உங்களுடைய ரோல் இருக்கும், நீங்க அதுல ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரா இருப்பீங்க அப்படின்னா அதுதான் வந்து மற்ற ப்ராபஸிக்கும் எசேக்கியேல் ப்ராபஸியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். அதனால நம்ம இது சொல்றோம், இது ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு சாப்டரா கூட இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான், ஒரு 11 வசனம் தான் இருக்கும், 10 to 11 தான். இந்த வெர்சஸ் முதல்ல நம்ம ரீட் அவுட் பண்ணுவோம். படிச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா அதனுடைய ப்ராக்டிக்கல் வியூ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யார் படிக்கணும்? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கையில் பிடித்துக் கொண்டு வரக்கடவார்கள் என்று சொன்னார். இங்க வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பின்பு அவர் அப்படி சொல்லும்போது, பின்பு அப்படி சொன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற, நெக்ஸ்ட்னா என்ன சொன்னா ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அதனுடைய கண்டினியூஸ் தான் நீங்க பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, எசேக்கியேல் கேட்டுட்டு இருக்கார். அவரை கேட்கறதுக்கு அவருடைய காதில் விழுகுது ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆயுதங்களோட கையில் எடுத்துட்டு யாரையோ கூப்பிடுறாரு, வெப்பன்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஒரு 6 பேர் வர்றாங்க. 6 பேர் வர்றாங்க, கையில ஆயுதத்தோட வர்றாங்க. ஆயுதம் சொன்னா ஒரு நல்ல ஒரு வெட்டுகிற ஆயுதம் அப்படின்னா, ஒரு அது பட்டயமா இருக்கலாம் அல்லது கோடாரியா இருக்கலாம். ஆனா அதாவது ஒரு சங்காரம், அந்த அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு சங்காரம் பண்ணக்கூடிய ஒரு வெப்பனோட வர்றாங்க. அந்த வெப்பனை வச்சுட்டு யாரு வர்றாங்க, ஒரு 6 பேர் வர்றாங்க. வாசிக்கிறீங்களா? அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசலில் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணநூல் அங்கிருத்த தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தண்டையில் நின்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 6 பேர் வர்றாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க யார் அப்படின்னு சொன்னா சணநூல்
வஸ்திரம் தரிச்சு ஒரு மைக்கூடு வச்சிருக்காங்க. மைக்கூடுன்னு சொன்னா வந்து எழுதுற ஒரு பெண்ணு. அவர் பழைய காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிப்பணி எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வச்சிருக்காங்க. இப்ப இந்த வசனத்தை நீங்க தமிழ்ல வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த 6 பேர்ல ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா 6 பேர்ல ஒருத்தர் இல்ல, 7வது ஒருத்தர். அதான் சரியான பர்சனா இருக்கும். நீங்க வேற வேற டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, அனதர் மேன் அப்படிதான் இருக்கு. 7th அப்படின்னு கூட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 6 பேர் வர்றாங்க. 6 பேர் கையில என்ன இருக்குன்னா பட்டயம் இருக்கு. 7வது ஒருத்தர் இருக்கிறார். அவர் கையில என்னன்னா பட்டயம் இல்லை, அதுக்கு என்ன இருக்குன்னா பெண் இருக்கு. கணக்கனுடைய மைக்கூடு அப்படின்றது தமிழ்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குங்களா தொடர்ந்து 3rd வருஷம் வாசிங்க. 3வது வருஷம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கெருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கரித்திருந்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த மைக்கூடு வச்சிருந்தாங்க. 7 பேர் இருக்காங்க. 6 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. அந்த 7வதா வந்தவர் அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னா சணநூல் வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க, கையில மைக்கூடு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெருசலேம் முழுக்க உள்ள போங்க. அங்க போயிட்டு அருவருப்புகள், அந்த பாவக்காரியங்கள், அதான் அதெல்லாம் பார்த்து பெருமூச்சு விடக்கூடிய மனுஷர்கிட்ட நெற்றியில நீங்க என்ன பண்ணுங்க, அடையாளம் போடுங்க அப்படிங்கறது அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவாய் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். இந்த அடையாளம் யார் மேல போடணும் அப்படின்னு நீங்க இந்த வசனத்துல உள்வாங்கி கவனிச்சிட்டீங்கன்னா நம்ம பின்னாடி படிக்கும்போது பாயிண்ட்டுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருடைய நெத்தியில போடணும்? சூப்பர், அருமை. அதான் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தீமை, பாவக்காரியங்கள் இதெல்லாத்தையும் பார்த்து பெருமூச்சு விடுறவங்களுடைய நெற்றியில அடையாளம் போடணும். சரியா? தொடர்ந்து 5th விசுவாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவாய் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு அப்படின்னா அந்த மற்ற 6 பேருக்கு. 6 பேருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் மார்க் பண்றாரு, அவங்கள விட்டுட்டு மீதி எல்லாரையும் என்ன பண்ணுங்க, சங்காரம் பண்ணுங்கன்றாங்க. 6 வாசிங்க. வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கின்ற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க யாரெல்லாம் வெட்டணும் அப்படிங்கிறத இங்க கிளியரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. யாரையும் பார்க்க வேண்டாம், குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க அப்படின்னு பார்க்காம எல்லாரையும் என்ன பண்ணுங்க, சங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து 7வது வசனத்தை வாசிக்க முடியும். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்திற்கு தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களால நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார்கள். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். இவங்க போய் எல்லாத்தையும் வெட்டுறாங்க. அந்த சிட்டி முழுக்க எல்லாம் டெட் பாடியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த வசனம் சொல்லப்படுது. இந்த கொலையுண்டவர்களால நீங்க இந்த அந்த சிட்டி முழுக்க அப்படி நினைச்சிருக்கின்றார், அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ அடுத்து 8வது வசனத்துல இப்போ ஒரு புதிய ஒரு விஷயம் வந்து இங்க ரிவீல் ஆகுது. என்ன அப்படின்னா, எல்லாரும் வெட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க எசேக்கியேல் மாத்திரம் தனியா இருக்கிறார். அப்படின்னா அவர் வெட்டப்படலைன்னு அர்த்தம். அந்த ஜெருசலேம் சிட்டிக்குள்ள யாரு இருக்கிறா அப்படின்னா எசேக்கியேல் இருக்கிறார். எசேக்கியேல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க. எசேக்கியேல் மாத்திரம் என்ன பண்றாரு, அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்னா அவர் யாரையும் அவர் வெட்டல. அவர் வெட்டலன்னா அவர் மேல மார்க் இருக்குன்னு அர்த்தம். சரியா? வாசிங்க சார். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகக்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவைகளை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். என்ன சொல்றாரு, எல்லாரையும் அழிச்சிருவீங்களா? அதாவது
யூதா அப்புறம் ஜெருசலேம், சாரி இஸ்ரேல், 2 கோத்திரம், 2 கோத்திரம் 10 கோத்திரம், 2 அமைப்பு இருக்காங்க, 2 பார்ட்டா இருக்காங்க இல்லையா? எல்லாருமே பழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். கேட்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய அக்கிரமம் பெருசா இருக்கு. அந்த அக்கிரமத்துக்கு தக்க தண்டனையாக இங்க வந்து தேவன் என்ன பண்றாருன்னா நீதி சரிக்கின்றது போல அங்க சொல்லி முடிக்கிறாங்க. 9 அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது. தேசம் இரத்தப்பழியினால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். எந்த தேசம்? இஸ்ரேல் தேசம். தேசத்தை கைவிட்டார். அதை திரும்ப என்ன பண்ண மாட்டாரு, பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இங்க சொல்லி இருக்கிறாங்க. 10th வாசிங்க. ஆகையால் என் கண் தப்பி விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறக்க பண்ணுவேன் என்றார். இப்போ இந்த பதில் யாருக்கு அப்படின்னா எசேக்கியேல் கேட்ட கேள்விக்கான பதில். எசேக்கியேல் என்ன கேட்டார் கேள்வி? எல்லாத்தையும் அழிச்சிருவீங்களா அப்படின்னா எஸ், எல்லாத்தையும் அழிப்போம். ஏன்னா அவங்களோட அக்கிரமம் அவ்வளவு பெருசா இருக்கு. அடுத்து 11 வாசிங்க. இதோ சணநூல் அங்கி தரித்து தன் தரையிலே மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். இவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இவர் தான் ஒரு லீடரா இருக்கணும், ஹெட்டா இருக்கணும், அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டு இல்லை அந்த டீமுடைய ஹெட்டா இருக்கணும். அதனால வந்து அவர் என்ன பண்றாரு, ப்ராப்பரா இது ஒரு ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கேரக்டர் இல்லையா? அதை விட வந்து அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்க எனக்கு கொடுத்த விஷயத்த நீங்க கட்டளையிட்ட படியே நான் அந்த விஷயத்த செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றேன். இப்போ இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சொன்னது போல சின்ன சாப்டர் தான். 11 வசனங்கள் இருக்கு. 11 வசனங்களுடைய சாராம்சம் என்னன்றதை நான் திரும்ப ரீகால் பண்ணிடுறேன். எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. அந்த தரிசனத்துல வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் என்ன அப்படின்னா, வெற்ற ஆயுதத்திலிருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்குது. யார் வர்றா அப்படின்னு பார்த்தா ஒரு 6 பேர் வர்றாங்க. 6 பேரோட வந்து 7வது ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ட்ரெஸ் ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது. சணநூல், வஸ்திரம், மைக்கூடு வந்து சாதாரண மைக்கூடு இல்லை, கணக்கனுடைய மைக்கூடு. கணக்கன் அப்படின்னு சொன்னா அக்கௌண்டன்ட். ஓகே, அக்கௌண்டன்ட். சூப்பர், நல்ல ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல். அதை வச்சுட்டு வரார். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு போகுது அப்படின்னா, அந்த கணக்கனுடைய மைக்கூடு அக்கௌண்டன்ட் போகுது. அவருக்கு என்ன போகுது, நீங்க சிட்டி முழுக்க எல்லாமே போங்க, எல்லாரையும் பாருங்க, யாரெல்லாம் அக்கிரமத்துக்காகவும் பாவத்துக்காகவும் தீமையை நினைச்சு ஒரு பெருமூச்சு சுட்டிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, அவங்க நெற்றியில முத்திரை போட்டு போடுங்க. அடுத்து 6 பேர் வெற்றவங்க. அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னா, யாருடைய நெற்றியில முத்திரை இருக்கோ அவங்கள விட்டுருங்க, மீது எல்லாரையும் வெட்டுங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இது அங்க எக்ஸிக்யூட் ஆகுது. எல்லாரையும் வெட்டிட்டு இருக்காங்க. எசேக்கியேல் என்ன பண்றாரு, அவர் நான் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்னா, அவர் மாத்திரம் இருக்கிறாருன்னா மீதி எல்லாம் வெட்டப்பட்டாச்சு. வெட்டிட்டே இருக்கிறாங்க. எசேக்கியேல் ஒரு கேள்வி வைக்கிறார், எல்லாரையும் வெட்டிடுவீங்களா, எல்லாரையும் கொண்டுருவீங்களா, எல்லாரும் அழிச்சிருவீங்களா அப்படிங்கும் போது எஸ். காரணம், யூத இஸ்ரேல் 2 பக்கம் 12 கோத்திரம், 2 கோத்திரம் 10 கோத்திரம், இவங்க எல்லாரும் இவங்களுடைய அக்கிரமத்துக்கு பெருசா இருக்கு அப்படி சொல்லி என்ன பண்றாருன்னா, இவங்க வெட்டப்படக்கூடியவங்க, இவங்க காப்பாற்றக்கூடியவங்க அப்படி சொல்லி 2 கேட்டகரிஸும் டிஃபரன்ஸ் பண்ணி இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. அதை செஞ்சு முடிச்சுட்டு சங்காரம் செய்து விட்டாச்சு, நீங்க கொடுத்த வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னு திரும்ப வந்து ரிப்போர்ட்டும் கொடுத்து முடிக்கிறாங்க. இதோட சாப்டர் முடிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இதுல சில கேரக்டர்ஸ் வர்றாங்க. அவங்க யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்க போறோம்.
உதாரணத்துக்கு இதுல இந்த சணநூல் அங்கி அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் கணவனுடைய மைக்கு வச்சு அந்த அக்கௌண்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் யாரு அடையாளப்படுத்துறாங்க, அதான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது அந்த வெற்ற புருஷர்கள், கணக்கனுடைய மைக்கூட வச்சிருந்த புருஷர், அடுத்து வெட்டுகிற புருஷர்கள், 6 புருஷர்கள். இவங்க யார் அடையாளப்படுத்துறாங்க? 6 பேர். அப்புறம் எசேக்கியேல் அந்த இதுல இருக்காரு. எசேக்கியேல் யார் அடையாளப்படுத்துறாங்க? அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் யாருக்கு அடையாளம்? முத்திரையை வாங்காதவங்க யாருக்கு அடையாளம்? இஸ்ரேல் அண்ட் யூதா யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பாடம் கேட்டிருக்கிறவங்க இங்க நிறைய சீனியர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்கீங்க. இது எப்படி எந்த கோணத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க? 6 வால்யூம்ஸ், இது ரசல் பிரதரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது இல்லை அப்படின்றது நான் முதல்ல என்னுடைய கருத்து. நீங்க இதுக்காக நீங்க திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன். இல்லை அது அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது, பொருத்த முடியாது. கமெண்ட்ரியில் இருக்கு, அது பிரதர் கமெண்ட்ரி இல்லை, அதுக்கு பின்னாடி ரசல் பிரதருக்கு அப்புறம் வந்த சகோதரர்கள் இருக்கு. நீங்க எந்த ரீப்ரின்ஸ்லையும் உங்களுக்கு ஸ்டார் மென்ஷன் பண்ணி இருந்துச்சுன்னா அது பிரதர் ரசலோடைய கமெண்ட்ரி, சாரி ரீப்ரின்ஸ்ல அவரோட ரைட்டிங்ஸ்ல. ஓகேவா? அது பிரதர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் அந்த ரீப்ரின்ஸ்ல சில ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இது ரசல் பிரதர், மாஸ்டர் ரசல் அப்படின்னு சொல்லி அழகா அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அது அவங்களுடைய கருத்து, தப்பு சொல்லலை, அது அவங்களுடைய கருத்து. அதை இன்னைக்கு அநேக சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சடநூல் வஸ்திரம் தெரிச்சவர், அந்த கணவனுடைய மைக்கூட வச்சிருக்கிறவர் வந்து ரசல் பிரதரு, அந்த வெற்ற 6 புருஷன் யாரா 6 வாலிப்ஸ், பட்டயம் அப்படின்னா ட்ரூத்து அப்படி சொல்லுவோம். வால்யூம்ஸ் ட்ரூத் தான், அதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. பட் வால்யூம்ஸ் மட்டும்தான் வெட்டுதா? வால்யூம்ஸ் மட்டும் தான் வெட்டுதா அப்படின்னா அது டைரக்டா நம்ம வந்து வெட்டுகிற ஆயுதமாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரக்டா எடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம அதை ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க. அது ஏன் இல்லை அப்படின்றது ஒருவேளை நீங்க பாடம் முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணால் நம்ம டிஸ்கஸ்லாம் அது கண்டிப்பாக நம்ம சொல்றோம். அது ஏன் இல்லை அப்படின்னு. பொதுவாக நமக்கு வந்து பேஸ் எதுனா பைபிள் தான். நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ரீப்ரிண்ட் ஸ்டூடெண்ட்ஸோ வால்யூம் ஸ்டூடெண்ட்ஸோ நமக்கு தேவையான நம்மளோட நேம் இல்லை. நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா பைபிள் பேஸ். பைபிள்ல அது நமக்கு மட்டும் தான் பைபிளா? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பைபிள் இருக்கு. பைபிள் காமனா இருக்கு, அதுக்குள்ள ட்ரூத் இருக்கு. பைபிளுக்குள்ள ட்ரூத் என்ன செய்யறோம்? பைபிளுக்குள்ள இருக்க ட்ரூத் தான் வெளியெடுக்கிறோம். அதுல 7th ஏஞ்சல் சார்லஸ் ரசல் என்ன பண்ணிருக்காங்க, தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அனந்த ஞானத்துல தேவன் அவருக்கு கொடுத்திருந்த காரியங்களை அநேக சத்தியங்களை, இந்த 7வது எக்காலம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம், அதை எடுத்து எல்லாமே எழுதி வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ட்ரூத்து, அந்த ட்ரூத்ல தாண்டி பைபிள் தான் பட்டயம். பைபிள் தான் பட்டயம். பைபிள் வெட்டும். பைபிள் வெட்டும். எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் பாருங்க, வசனம் நம்மளை எப்ப வெட்டும்? ட்ரூத் எப்ப நம்ம வெட்டும்? முதல்ல வெட்டுறதானே ஸ்பிரிச்சுவல். சூப்பர். நம்மகிட்ட வந்து தேவையில்லாத சில காரியங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா விட்டு, இது சிம்பிளா இப்போதைக்கு அது போதும், அந்த புரிதல் போதும். சரியா? யாரை வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சது அந்த வசனம் பிடிச்சோம் இல்லையா?
யாரு? முதியோரையும் முதியோர். முதியோர்னா ஸ்பிரிச்சுவல் மீனிங் போக வேண்டாம். இப்போ வயசானவங்க, வாலிபர், நான் தான் அப்படின்றீங்களா? நீங்க யூத் தான். ஓகே. அடுத்து கன்னிகைகள், அன்மேரிடு கேர்ள். ஓகே, குட். அதாவது தமிழுக்கு விளக்கம் இங்கிலீஷா? ஒசூர் இங்கிலீஷா அடிச்சுக்கிறதுக்கு யாரால முடியாதுப்பா. சரி, குழந்தைகள், சில்ட்ரன்ஸ். வேற லாங்குவேஜ்ல சொல்லுங்களேன். ஸ்திரீகள், மேரீடு உமன் வச்சுக்கலாமா? ரைட். இப்போ கன்னிகைகளும் ஸ்திரீகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுல புருஷர் இருந்திருக்காங்களா? யார் வெட்டக்கூடாது அவருக்கு? நெற்றியில் முத்திரை போட்ட புருஷர்கள். வெட்டு வாங்குறவங்க, அது இறந்தவங்களுடைய லிஸ்ட்ல புருஷர் இல்ல. சரிங்களா? ரைட். அந்த கணக்கனுடைய மைக்கூடு வச்சிருந்தார் இல்லையா, அவரை சொல்லும்போது மைக்கூடு வைத்திருந்த புருஷர் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. வெட்டுறவங்க 6 பேர் 6 புருஷர்கள் சொல்லியிருந்துச்சு. உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சுதா? இவ்வளவுதாங்க பாருங்க. அவ்வளவு நிஜமாவே பாருங்க, அவ்வளவுதான். இப்போ எப்படி இந்த இந்த சரநூல் அங்கீகரித்தவர் யாரு அப்படி நம்ம ரசல் பிரதர் இல்லைன்னா இது யாரா இருக்கும்? எப்படி? ஒரு சரியான பதில் கிறிஸ்துவா. எப்படி எப்படி சொல்லலாம்? அடையாளம், அருமையான அடையாளம் என்னடினா, அது கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து அதில் நம்ம 2 வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் காமிங்க, செகண்ட் காமிங்க அதெல்லாம் இருக்கு. இதுல எங்க பொருந்தும்? புரியலையா? அதாவது கிறிஸ்து அடையாளப்படுத்துறாங்கன்னா, முதலாம் வருகையில கிறிஸ்து இருந்தார் இல்லையா, அந்த முதலாம் வருகை கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதா இல்ல 2ஆம் வருகையில? ஏன் ஏன் நீங்க 2ஆம் வருகை சொல்றீங்க? ஓகே. சொல்றாங்க. இப்போ இது வந்து 2ஆம் வருகை எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் பாயிண்டா நம்ம அதை பார்ப்போம். கிரைஸ்ட் தான். குட் ஆன்சர். 2ஆம் வருகையில நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறார் இல்லையா, அந்த ஒரு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. எப்படி அப்படின்னா, இவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த தொடர்ச்சியா இவர் எங்க போகணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சில அடையாளங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் சணநூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கெருபீனின் கீழே இருக்கிற சங்காரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கெருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்ணால உள்ளே பிரவேசித்தான். திரும்ப யாராவது மறுபடியும் வாசிங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளியரா, எனக்கே புரியல. திரும்ப வாசிங்க. அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, ஆ நீ கேருபீன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து ஓகே. கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினி தழலில் உன் கையிலே எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான். ஆக்சுவலா இது ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு இதனோட தொடர்ச்சியா வர்றதா. இந்த விஷயத்துல ஒரு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. கேருபீனுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்களுக்கு நடுவுல யாரை போக சொல்றாருன்னா, அந்த சணநூல் அங்கி தரித்திருக்கக்கூடிய அந்த புருஷனை சக்கரங்களுக்கு நடுவே போன்னு சொல்றாரு. சரியா? அதுக்கு பின்னாடி அப்படி அக்னி தணல் அப்படி நெருப்பு அள்ளி அப்படி ஏற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அது அது நம்ம இன்னைக்கு லெசன் இல்லை. பட் ஆனா அவர் எப்படி வந்தாரு, அவருடைய வழி என்ன அப்படின்னா, சக்கரங்களுக்கு நடுவே. இந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய சிங்காசனம், அந்த சிங்காசனத்துக்கு கீழே வந்து ஒரு 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 டிரான்ஸ்பரண்டா ஒரு
அது என்ன சொல்றது, கண்ணாடி போல இந்த மாதிரி பளிங்கு. பழகிக்கு போனால் ஒரு ஒரு சீட்டு மாதிரி இருக்கும், அது மெர்சி சீட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆக்சுவல். அப்புறம் கேரோபின்ஸ் அங்கே இருக்கும். இதுதான் சக்கரங்கள், சக்கரங்களுக்குள்ள சக்கரம். இந்த சக்கரங்களுக்கு சக்கரம்னா பேரிங் பார்த்துருக்கீங்களா? பேரிங், பால் பேரிங், ஆக்சுவலாக அந்த கான்செப்ட். சுற்றியும் கண்ணு, சக்கரங்களுக்குள்ள சக்கரம் சுற்றுது, ஒரு வீலு. இது இந்த சக்கரம், இந்த கேரோபின்ஸு, இதெல்லாமே என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சக்கரங்கள்லாம் வந்து நாலா பக்கம் போயிட்டு இருக்கு, 4 பக்கம் சுத்தும், 4 டைரக்ஷன்ல சுத்தும். அது பார்க்கறதுக்கு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு, பயங்கரமா இருக்கும். அந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன். நீங்க படிக்க 19 வரும், கிட்டத்தட்ட 19 வரும். நீங்க படிக்க வேண்டாம். அது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அப்ப அந்த சக்கரங்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா காட்ஸ் பிளான் அடையாளம். தேவனுடைய தெய்வீக திட்டம் தான் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. அதை பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சரி, எப்படி இது சொல்றீங்க அப்படின்னா, இதுதான் வந்து காட்ஸ் பிளான். சக்கரங்கள், சக்கரங்களுக்கு சக்கரம், இதான் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். சக்கரங்களுக்கு சக்கரம் இருக்கு. அந்த சடநூல் அங்கி தரித்தவர் வந்து சக்கரங்களுக்கு நடுவே, சக்கரங்கள் அப்படின்னா சக்கரம், சக்கரங்கள் ரெண்டுக்கு நடுவுல பிரவேசிக்கிறார். இதுதான் நடுவு. இப்போ இந்த காட்சியை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இப்போ எப்படி நம்ம இந்த சார்ட்டோட மேட்ச் பண்றோம் அப்படின்னா, சுவிசேஷ யுகம் ஒரு சக்கரம், 1000 years ஒரு சக்கரம், காஸ்பல் ஏஜ் 1000 years. 2 சக்கரங்களுக்கு நடுவே, இதுக்கு பேர் என்ன? இது ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங்னா சுவிசேஷ யுகம் இருக்கும், 1000 ஆண்டு அரசாட்சியும் இருக்கும், அதுக்கு நடுவுல நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்குது? இதுதான். சரி, இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா மைக் கொடு. ஒருவேளை 1ஆம் வருகை இங்க பிடித்து பார்த்தா ஏதாவது தவறா இருக்குமா, இல்ல மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கணக்கனுடைய மைக்கூடு 1ஆம் வருகையில் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. அவர் வந்து ரேன்சம்காக மட்டும்தான் அங்க வந்திருக்கிறார். அதிகாரம், அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இல்லை, அப்பா அவர்கிட்ட இல்லை. அவர் மறிச்சு உயிர் திறந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொள்றாரு. சரியா? ஆனாலும் சில காரியங்கள் அவர்களால அனுமானிக்க முடியும், செய்ய முடியும். பட் ஆனால் ஜட்ஜ்மெண்டா நமக்கு வராது. உதாரணத்துக்கு ஜெருசலேமை சபிக்கிற விஷயம்லாம் இருக்கு. அத்திமரத்தை சபிக்கிற அந்த ஓமையில படிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆக்கினை இருக்கு, உங்கள் தேசம் பாழாக்க விடப்படும், அதெல்லாமே சொன்னார். அது ஜட்ஜ்மெண்ட். ஆனா அது ப்ராபசி, அவ்வளவுதான், என்ன நடக்க போகுதுன்றது. ஆனா நடக்கிற காலப்பது. இப்போ இங்க 2 சமஸ்த இஸ்ரேல்ல 2 கோத்திரம் யூதா, அப்புறம் 10 கோத்திரம் இஸ்ரேல், இந்த 2ம் தான். அப்ப இந்த 2 எதை அடையாளப்படுத்துது? ஒட்டுமொத்த உலகம். ஓகே, கிறிஸ்டியானம், ஆர்சி புராட்டஸ்டன்ட். ஓகேவா? இதை எப்படி சொல்லணும்னா அந்த கிறிஸ்து அமைப்பு நகரங்களுக்குள்ள பிரவேசிச்சு, நகரங்கள். ஆனா அது ஜெருசலேமா இருக்கணும், ஜெருசலேமா இல்ல, பாபிலோனா ஆயிடுச்சு. ஜெருசலேமா இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஜெருசலேம் எப்படி ஆயிடுச்சு, பாபிலோனா இருக்கு. ஜெருசலேமா இருக்க வேண்டிய இடத்துல பாபிலோன் இருக்கு. அந்த பாபிலோன் எப்படி இருக்குது? அதான் 2 ப்ராபசியில நம்ம தீர்க்கதரிசனம் படிக்கும் பொழுது சுயதோற்றமான பொருளை உடையதில்லை அப்படின்றது நம்ம வந்து பேதுருடைய வெர்ஷன் நீங்க எடுத்துக்கோங்க. பேதுருவோட அட்வைஸ் என்ன, நீங்க ப்ராபசி படிக்கும்போது டைரக்டா நீங்க மீனிங் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அப்போ நம்ம இங்க இஸ்ரேல் யூதா அப்படின்னா அது நேரடியா இஸ்ரேல் யூதாவை அடையாளம் படுத்தாது. அப்போ சடங்கு வஸ்திரம் தரிச்சு வர்றவர் அப்படின்னா அது யாரு? அது ஒருத்தர்.
அது யாரு? கிறிஸ்து எப்போ? அது இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகை அப்படிங்கிறது 1874, 1874. அந்த 1874 எங்க இருக்கு? கரெக்டா இங்க இருக்கு. அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமி எப்படி இருக்கு? இந்த உலகம் எப்படி இருக்கு? தேவையும் இருக்கு, நன்மைக்காகவும் காத்திருக்கு. சுவிசேஷ யுகத்தினுடைய எண்டு 1000 ஸ்டார்டிங். ஆமோஸ் 9:13 ஐ திங்க். இதுல வருஷம் இருக்காது, நீங்க படிங்க, எடுத்தா படிங்க. படிங்க. இது உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆடையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவுதான். அந்த நாள் எதுனா அதான் இந்த பீரியட். இப்போ நம்ம சார்ட்ல, நீங்க சார்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு யுகத்துக்கு இன்னொரு யுகத்துக்கு நடுவுல ஒரு யுகம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த யுகம் ஆரம்பிக்கல, ஒரு யுகம் இருக்கும் பொழுதே அடுத்த யுகம் ஆரம்பிக்குது. இப்ப நீங்க எப்பவுமே எங்க பார்த்தாலும் ஒரு 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 யுகத்தினுடைய எண்டு ஹார்வெஸ்ட், கரெக்டா? அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுப்பு உலகத்தின் முடிவுனா நீங்க எந்த யுகத்தை எடுத்தாலும், அது யுகம் சொல்லலாம் அல்லது ஒரு உலகம் சொல்லலாம், நீங்க எது சொன்னாலும் அது பொருந்தும். கரெக்டா? நீங்க எந்த உலகம் எடுங்க, முதலாம் உலகம் எடுக்கிறீங்களா அல்லது சுவிசேஷம் எடுக்கிறீங்களா, யூதகம் எடுக்கிறீங்களா, எந்த யுகம் எடுத்தாலும் அதனுடைய எண்டுல தேவன் ஒரு ஈல்டு எடுத்திருப்பார். அங்க ஒரு ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருக்கும். அப்போ ஒரு யுகம் முடியுது அப்படின்னா அந்த யுகத்துல இருந்து ஈல்டு எடுக்கிறாங்க, அடுத்த யுகத்துக்கு ரெடி ஆகிறாங்க. அதான் உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு வசனம் இருக்கு. அறுவடை அப்படிங்கிறது விவசாயத்தினுடைய எண்டு ப்ராசஸ், உழுகிறது அப்படிங்கிறது விவசாயத்தினுடைய பிகினிங், ஸ்டார்டிங் ப்ராசஸ். அப்போ இந்த யுகத்துக்காக உழுகிறதுன்னா எல்லாத்துக்கும் புரியுது இல்லையா? இந்த ப்ராசஸ் நடக்குது, இந்த யுகத்தினுடைய ஹார்வெஸ்ட் பண்ணுது. அந்த டைம்ல தான் யாரு வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிறிஸ்துடைய அதெல்லாம் சக்கரங்களுக்கு நடுவுல பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தங்க கொடுத்துக்கிறாங்க. அவர் வரும்பொழுது சணநூல் வஸ்திரம் வர்றார். சணநூல் வஸ்திரம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஆசாரியனுடைய வஸ்திரம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனுடைய எபிரேயர்ல வஸ்திரம். அந்த பிரதான ஆசாரியன் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் என்ன பண்றாரு, நமக்காக எல்லாவற்றையும் தேவனிடத்துல பரிந்து பேசுற காரியங்களாகட்டும், நம்முடைய பலிகளை கொண்டு போய் சேர்த்துற விஷயங்களாகட்டும், எல்லாமே அவர் தான் ஹை பிரிஸ்ட், மோஸ்ட் ஹை பிரிஸ்ட். ஓ ரைட். அடுத்தது அவருடைய மைக்கூடு அப்படின்னா எல்லாரும் கணக்கு கேட்கும் எஜமான் அப்படின்னு ஒரு பேசிக்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பேரபிள படிச்சிருக்கிறோம். அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா, கணக்கு கேட்கறது, கணக்கு கொடுக்கறது, எல்லா விஷயத்தையும் பண்றது கிறிஸ்து கையில தான் தேவன் கொடுத்துருக்கிறார். கரெக்டுங்களா? ரைட். அப்ப அந்த இடத்துல அந்த பார்க்கும்போது இது கிறிஸ்துவ அடையாளப்படுது. இப்போ அவர் உள்ள என்டர் ஆகும்போது அங்க எங்க எப்படி என்டர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா, அடுத்த அறிவை ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது தெரியல பாருங்க. எசேக்கியேல், ரெவலேஷன், ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டுடைய ரெவலேஷன், நியூ டெஸ்ட்மென்ட்டுடைய எசேக்கியேல். இது அப்படிதான் சொல்லுவாங்க. ரெண்டுமே ரெண்டு புத்தகங்களும் தீர்க்கதரிசனத்துல ப்ராபஸில, ரெண்டு டெஸ்ட்மென்ட்ல, நியூ டெஸ்ட்மென்ட்லயும் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ப்ராஃபட்டிக் இருக்கு. அதுல 3rd verse நம்ம வந்து ஒன்று படிச்சோம். ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து எங்க அந்த சணநூல் வஸ்திரத்தர் எங்க வந்து ஃபர்ஸ்ட் நிக்கிறாரு அப்படின்னா, ஆலயத்துடைய வாசற்படியில. அதனுடைய லிங்க் வச்சு தான் நமக்கு எங்க எடுக்கிறோம்னா, இதை புரிஞ்சுக்கணும்னா இதை படிச்சா புரிஞ்சிடும். என்னுடைய ஜோடி வசனம் மாதிரி தான். இதோ நான் வாசற்படியில நின்று தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று தட்டுறது எங்க நடக்குது, யாருக்கு நடக்குது அப்படின்னா இது எந்த டைம் பீரியட்ன்றது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ ஆலயத்தின் வாசல், யார் ஆலயம்? யார் ஆலயங்கிறதுலயே பதில் இருக்கு. நாம தான் ஆலயம். நம்ம முன்னாடி அவர் நின்று கதவு தட்டுறாரு, நம்முடைய மன கதவு தட்டுறாரு. சத்தத்தை கேட்டு திறக்கணும். கரெக்டா?
வெளியே நிற்கிறார். அவருக்கு நம்ம கதவு திறக்கணுன்றது எப்படி நமக்கு தெரியும்? சத்தம் கேட்டால் தான் தெரியும். அப்போ அவர் தட்டுவாங்க, பெல் சவுண்டு இல்லை தட்டுற சவுண்டு. அவர் தட்டுறாருனா நான் நிற்கிறேன். தட்டுறது ஒரு சவுண்டு என்ன அப்படின்னா ட்ரூத். அதான் 7வது எக்காலம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்களா? இவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? உத்திர யாருக்குல? தேசமெங்கும் எல்லா பக்கம் போகும். அப்ப கிறிஸ்து எல்லார்ட்டையும் போறாங்க. அங்க போயிட்டு சீல்டு கிளாஸ் மாத்திரம் தனி எடுக்கிறார். அப்படின்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறார். கிரைஸ்ட் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுமா? கேள்வி தப்பா கேட்டுனா, ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு மாத்திரம்தான் சொந்தக்காரர், நமக்கு மட்டும்தான் உரிமையா? உலக ரட்சம் அருமையான உலக ரட்சகனா உலக கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்ல, ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே தானே. அவர் 2ஆம் வரியில வந்திருக்கிறாருன்னா அவர் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு தான், ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்துக்கு வந்திருக்கிறார். வந்துட்டு அங்க வந்து அந்த இது நடக்குது. முத்திரை சீல்டு என்ன அப்படின்னா செலக்ஷன். இப்போ பிரிக்கணும். ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம் இருக்கு, அதுல இன்க்ளூடிங் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. நம்மளே கிறிஸ்டின்ஸ் தான் சொல்றாங்க, நாம கிறிஸ்டின்ஸ் தானே. ஐயோ நீங்க கிறிஸ்துவ தானுங்க, ரைட். இப்போ இவருக்கு முத்திரை போடுறது, அவங்களுக்கு வெட்டுறது. இவங்களும் 6 புருஷர்கள். இவங்க யாரு அப்படின்னா 6 கால சபையினுடைய பரிசுத்தவான்கள். எப்படி பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்க? சிம்பிளா ஒரே விஷயம், கிறிஸ்து வந்துதான் இவங்களை கூட்டிட்டு வர்றாரு. 6 வால்யூம்ஸ் இதுக்கு படிச்சிருப்போம், இருக்கட்டும். 6 கால பரிசுத்தவான்கள். ஏன் 6 கால பரிசுத்தவான்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா 6 சபையினுடைய காலப்பகுதியில் 1874க்கு முன்னாடி, அதாவது 1874க்கு முன்னாடி ஒரு அந்த சர்ச் ஹிஸ்டரியில 6 சபையினுடைய காலப்பகுதி கம்ப்ளீட்டடு. அதுல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்றோம். அதாவது அப்போஸ்தலர்ல இருந்து அவங்கள எல்லாத்தையும் எப்ப உயிர்த்தெழுதல் பண்றாங்க. முதலாவது உயிர்த்தெழுதல் 1878ல எல்லாரும் உயிரோட வர்றாங்க. உயிர்த்தெழுந்து வரும்பொழுது அது நமக்கு தெரியும், அது நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, பட் நம்ம உணர்றோம். இன்னைக்கு பவுல், பேதுரு, யோவான் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? உயிர்த்தெழுந்தாச்சு. அவங்க ஆனா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது முடிச்சிட்டாங்க, வெயிட் பண்ணாங்க எவ்வளவு காலம் கிறிஸ்து வர்றதுக்காக. கிறிஸ்து வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுந்துச்சு. இப்போ உயிர்த்தெழுந்தவங்க என்ன பண்றாங்க? கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? எட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவு விஷயம். அவர் கிறிஸ்து முத்திரை போடுவாரு, இவங்க மீதங்கள வெட்டுவாங்க. சரியா? அப்போ அவங்களோட ஒர்க் என்னன்னா வெட்டுறதுதான் அவங்களுடைய ஒர்க்கு. இந்த வெட்டுற ஒர்க்கு எங்கிருந்து நடக்குது, எப்பறது நடக்குதுன்னா அவர் எப்போ வந்து கதவை தட்டுறாரோ, வாசப்படியில் வந்து நிற்கிறாரோ அங்கிருந்து நடக்குது. ஆலயத்துக்கு முன்னாடி 6 கால சபையினுடைய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஏன் இது வால்யூம்ஸ்லோட நம்ம சுருக்கல கொஞ்சம் பிராடா கொண்டு வரோம் அப்படின்னா, சபை அப்படிங்கிற சர்ச் கிளாஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய லைஃப் தான் பின்னாடி உங்களுக்கு பைபிள். யாருக்கு? அடுத்து வரக்கூடிய யுகத்திற்கு அவங்க தான் பைபிள். அவங்களோட லைஃப் தான் பைபிள். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை உலக ஜனங்களுக்கு பைபிள். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. அதனாலதான் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா 6 வெட்டுகிற புருஷர்கள் 6 கால சபையில இருக்கிறாங்க. 6 கால
சபையில இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஏரியஸ் ஏரியஸ் எந்த காலம் சொன்ன? கேள்வியெல்லாம் திடீர்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ஸ் எடுத்து வாசிச்சிருவாடுங்களா? ஏரியஸ் அவர் ஒரு தூதன் தான். அவர்கிட்ட நமக்கு லெசனோ லைஃப் லெசன் இல்லையா? அவர் எந்த அளவுக்கு ட்ரூத்துக்காக நின்றுக்கிறார் அவரை பத்தி நம்ம படிக்கிறோமே. அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவரை பத்தி பைபிள் வசனம் இருக்கு. அந்திப்பா கொல்லப்படுவான். அந்த அந்திப்பாவே யாருதான்? பீட்டர் வால்டோ, பவுல், அவருடைய வாழ்க்கை பைபிள் இருக்குல்ல, கரெக்டா? யோவான் அவங்களுடைய லைஃப், அவங்க பவுல் ஊழியம், பேதுரு ஊழியம், இன்னைக்கு அவங்கள பத்தி படிக்கிறோம் இருக்கு. அதான் பைபிளே. அவங்கள பத்தி படிக்கிறதான பைபிள். நியூ டெஸ்ட்மென்ட் முழுக்க அதானே. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் முதல்ல முற்பிதாக்கள் காலப்பகுதியில், அதுக்கு முந்தின யுகங்கள்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுடைய மனுஷர்கள் இருந்திருக்காங்க. தேவனுக்கு பிரியமா வாழ முயற்சி பண்ணவங்க, சக்சஸ் ஆனவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க அவங்களோட வாழ்க்கையில இருக்கு. தேவன் அவங்களெல்லாம் எப்ப சரி பண்ணாரு, எப்படி கொண்டு வந்தாரு, ரெக்கவர் பண்ணாரு, எவ்வளவு பேர் வாய்ப்பு இழந்தாங்க, நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, பைபிள்னா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை தான் பாடம். அதான் பைபிள். அதுதான் படிக்கும்போது அதான் நம்மளை வெட்டுது. சகோதரோட ரொம்ப என்ன சொன்னாங்க, குத்துதுங்க. சில வசனங்கள் படிக்கும்போது குத்துது. அப்படின்னா எப்போ குத்தும், யாருக்கு குத்தும்? எனக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டியது எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அது கரெக்ஷன் ஆகணும். அது நமக்குள்ள ப்ராசஸ் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லப்போனா சில பேர் இன்மெச்சூரிட்டியில் என்னை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க, சப்ஜெக்டில் என்னை திட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது, அவ்வளோதான், சிம்பிளாக. ஆனால் அப்படியும் அட்டாக் பண்ணி பேசுறதும் இருக்குது சில பிரதர்ஸ் பாடம் எடுக்கிறவங்களே. ஆனால் அது பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறு. ரசல் பிரதர் வந்து இப்படி ஒருத்தருக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், அவருக்கு சப்ஜெக்ட் பேசுறதே சபை மக்கள் திட்டுறதா அப்படின்னு நினைச்சு சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பார். அது ராங் ஸ்பிரிட். நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம், என்ன அப்படி சொல்றான்ட்டு. ஏன்னா சொல்லித்தான் ஆகணும். ட்ரூத் தான் சொல்லணுமே தவிர அந்த ட்ரூத் உள்ள போய் அவங்களுக்கு கிரியேட் செய்யணும். இவங்களே உள்ள இறங்கி கிரியேட் செய்வாங்க. அது என்ன பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது. கரெக்டா? குட். சரி, இப்போ எல்லாரும் தேசம் முழுக்க வெட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மாத்திரம் தடுத்திருக்கிறார், எசேக்கியேல். எசேக்கியேல் யார் அடையாளப்படுத்துவாங்கன்னா, அவங்கதான் சீல்டு கிளாஸ், முத்திரை போடப்பட்டவர்கள், முத்தரிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த எசேக்கியேல் யார் அடையாளப்படுத்துறாங்க? 7ஆம் கால சபைக்கு அடையாளம். புரியுது இல்லைங்களா? அன்பான சகோதரர்களே, இவர் ஏன் வெட்டப்படல எசேக்கியேல் அப்படின்னா, அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அது அந்த குவாலிட்டியில் இவர் இருந்திருக்கணும். அதனால இவர் என்ன பண்ணல, வெட்டப்படல. யாரை வெட்டணும், யாரை வெட்டக்கூடாது? நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்தோம், யாரெல்லாம் வெட்டலாம், யாரெல்லாம் வெட்டலாம். யாரு வெட்டப்பட மாட்டாங்க அப்படின்னா புருஷர்கள். புருஷரா இருந்தா வெட்ட மாட்டாங்க, சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. புருஷரா இல்லாம நீங்க வேற என்ன கேட்டகரி இருந்தாலும் குழந்தையா இருந்தா வெட்டுவாங்க. கரெக்டா? ஸ்திரீகளா இருந்தாலும் வெட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரிஸ். அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இப்படி ரெண்டா பிரிச்சுக்குவோம். ஒன்னு வீக், இன்னொன்று ஸ்ட்ராங். வீக்கஸ் பலகீனமானவர்கள், பலமானவர்கள். அப்போ பலமுள்ளவர்கள், பலகீனர்கள், அப்படின்னு நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க. சிம்பிளிஃபைக்கா ரொம்ப. நாம எப்போ குழந்தையா இருக்கிறோம்? பிகினிங்ஸ், ரொம்ப பிகினர்ஸா இருக்கும். கரெக்டா? ரைட். 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் குழந்தையா இருக்கிறோம். அவங்கள வெட்டணும், வெட்டித்தான் ஆகணும்.
லெட்டராகத்தான் ரெடி ஆக முடியும் இல்லையா? அந்த சங்காரம் அப்படின்னா அவங்கள டெஸ்ட்ராய் பண்றதுன்னா என்னன்னா, அவங்களுடைய மாமிச சிந்தையை, அவங்களுடைய பாவ வாழ்க்கையை முற்றிலுமா அழிக்கிறது. இங்க கான்செப்ட் என்ன, எல்லாரும் ரட்சிக்கப்படுறதா தேவ திட்டம். கரெக்டா? நல்லா கவனிங்க. நாம எல்லாரும் புருஷராகணும். புருஷராகணும்னா ஸ்ட்ராங்கா. கல்யாணம் பண்ணி வச்சா நாங்க ஆட்டோமேட்டிக்கா புருஷராயிட்டு போறோம். அது ஸ்திரீகள் நாங்க இருக்கிறோம். நாங்க எப்ப என்ன பண்ணாலும் புருஷராக முடியாது அப்படின்னா லிட்டரா இல்ல, எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான். பவுல் எப்படி சொல்றாருன்னா, விழுத்திருங்கள். ஷார்ப்பா ஒவ்வொரு வேர்டா வருது பாருங்க. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். என்னப்பா கட் கட் பண்ணி வார்த்தையா சொல்லுவாங்க. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இது சூப்பரான verse. இந்த மாதிரி ஷார்ப்பா இந்த மனுஷனுக்காக தான் பேச முடியும். அது என்ன சொல்றாருன்னா, புருஷராயிருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, புருஷர் அப்படின்னா இப்போ நீங்க எப்ப புருஷரா இருக்கிறீங்க? மெச்சூர்ட் லெவல்ல. இவன் என்னை அடிச்சுட்டான், இவன் என்னை விட்டுட்டு சாப்பிட்டான், என்னை இவன் கூட்டு போல, இவன் என்னை ஆடுறது விளையாட்டு சேர்த்துக்கல அப்படின்னா அது யாரு? புருஷரா? நீங்க பாக்குறது பார்த்து திட்டுறீங்களே, நீ சப்ஜெக்ட் போடுற அவனை பேசிக்கிட்டு அந்த மாதிரி பாக்குறீங்க இல்ல? இல்லையா? உண்மையா அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அப்போ குழந்தைங்க அப்படி இருக்கும். நாம குழந்தைகளா இருக்கிறோம்னா அப்படின்னா அந்த குழந்தைத்தன்மை நம்ம விட்டு போகணும். குழந்தையாவே இருக்கிறோம்மா, பால் கொடுக்கறவங்களுக்கு ஐயோ, கர்ப்பவதிகளுக்கு ஐயோ, மடியில போட்டுல தாளாட்டிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? வளர்த்திடணும். நீங்க நல்ல ஸ்ட்ராங் ஃபுட் கொடுங்க, நல்லா தான் சாப்பிட்றான், ஆனா வளர மாட்டேன்றாங்களே அப்படின்னா அது வளர்ச்சியில குறைபாடு. கரெக்டா? அடுத்தது இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாங்க, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்திலும் அறிவிலும், ரெண்டு விஷயம், ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க அந்த லெவல், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அப்படின்னா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். புருஷர் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராசஸ். எங்கிருந்து? குழந்தைகள் இருந்து புருஷராகணும். அந்த புருஷர் யாரு அப்படின்னா கிறிஸ்து. கிரைஸ்ட் தான் எண்டு. அது கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி. கிறிஸ்துவங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய படத்துல கேட்டிருப்பீங்க, சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு தேவை கிறிஸ்து. அந்த கிறிஸ்துங்கிறதுக்கு பேர் சீடு. சீடு, ஒரு சீடு இருக்கு, அந்த சீடுக்கு தேவன் வச்சிருக்கிற பேர் கிறிஸ்து, கிரைஸ்ட். அதனுடைய கரு நியூக்ளியஸனுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்பார்க். நீங்க ட்ரூத் கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு 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 இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க இல்லையா? அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து அதே கொஞ்சமா கொஞ்சமா வளர்ந்து 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 என்னன்னா பூரண புருஷரா கிறிஸ்துவா ஆகிற வரைக்கும் அப்படின்னா மெச்சூர்ட் லெவல்ல நீங்க வளர்ந்துருக்கணும். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. கேரக்டர் டெவலப்மெண்ட். கேரக்டர் டெவலப்மெண்ட்னா கேரக்டர் பத்தி பேசாத பாடம் இருக்குதா? எல்லா பாடத்திலையும் கேட்டாச்சு, ரைட்டு. இப்போ கேள்வி, வாட் இஸ் கேரக்டர் டெவலப்மெண்ட்? தெரியாம கேட்டேன் நான். பூரா டிரான்ஸ்லேஷன் டீமா வச்சிருக்கீங்களே. நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு காரியத்துக்குமான டெஃபினிஷன்ஸ் மோடு நீங்க அதாவது என்ன டெஃபினிஷன் தெரிஞ்சுட்டீங்கன்னா, அர்த்தம் சரியான அர்த்தத்தை புடிச்சிட்டீங்கன்னா, நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் புடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபினிஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் இல்ல, டெஃபினிஷன். கேரக்டர் டெவலப்மெண்ட், கேரக்டர்னு சொல்றாங்க இல்லையா பைபிள்ல நிறைய பாடத்துல, குணலட்சணங்களுடைய வளர்ச்சி என்ன சொல்றாங்களே,
இயற்கைக்கு எதிரா மாறா, இயற்கைக்கு மாறா நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கேரக்டர் டெவலப்மெண்ட். புரியுற மாதிரி சொல்லிட்டுங்களா? இந்த உலகம் இருக்கு, இந்த உலகம் பை நேச்சர், பர்த் நேச்சர், அப்படியே இயற்கையா ஓங்கி படார்னு அடிச்சா சட்டுன்னு கோவம் வரும் இல்லையா? அது ஹியூமன் நேச்சருங்கிறாங்க, அது இயற்கை. நாம என்ன பண்ணக்கூடாது? கோவம் வரக்கூடாது. அப்ப இயற்கை எல்லாமே செய்யறது, நம்ம செய்யாம இருந்தா அதுக்கு பேர் தான் கேரக்டர். முட்டாள் உங்களை இல்லை, ஒருத்தர் பைத்தியம் அப்படின்னா நீதான் பைத்தியம், உங்க குடும்ப பைத்தியம், உடனே பேசுறோம் இல்லையா? சடனா ரியாக்ட் பண்றோம். இது ஹியூமன் நேச்சரு. அவங்க இயற்கை அப்படி இருப்பாங்க, நாம அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் நமக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பம் தனக்கு என்ன வேணும் பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா, முதல்ல அவங்க செல்ஃப். நாம என்ன பண்ண மாட்டோம்? முதல்ல நம்ம இல்ல, மற்றவங்க. உன்னை போ பிறனை நேசி. எல்லாமே ஆப்போசிட். இது எப்படி சொல்றாருன்னா, இது பூசிஸ்டி பிரதர் சொன்னாங்க நினைக்கிறேன். நீங்க நியூ கிறிஸ்டியன் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கிறத சொன்னாங்க, அதை பத்தி எல்லாம் படிப்பீங்க. வேகமா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, ஆறு ரிவர். எனக்கு இது ஒசூர்ல பேசினா மட்டும்தான் ஒரு பயம், கரெக்டா பேசிட்டோமா புரிஞ்சிச்சா? இங்கிருந்து பேசும்போது முகத்துல தெரியுங்க அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு. இங்கிருந்து சப்ஜெக்ட் பேசுற சகோதரர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிச்சா புரியலையான்னு முகத்தை பார்த்தா. ஆனா எனக்கு இந்த ஒசூர் மக்கள் மட்டும் பார்த்தா இவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா எனக்கு ஒண்ணுமே கிஸ் பண்ண முடியல. பாருங்க, ஒரு ஆறு வேகமா தண்ணி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதுல நீங்க ஒரு மரக்கிளையை வெட்டி இப்படி போடுறீங்க, அது எப்படி போகும்? அதனுடைய ஃப்ளோ எப்படி போயிட்டு இருக்கோ அதனுடைய ஓட்டத்துக்கு தான் போகும். அது இயற்கை தானே. ஆனா நீங்க வெட்டி போட்ட கிளை வந்து அது நேரம் ஆப்போசிட் டைரக்ஷன் போச்சுன்னா அதுதான் நியூ கிறிஸ்டியன் லைஃப். அதான் நியூ கிறிஸ்டியன் லைஃப். நீங்க எல்லா விஷயத்திலையும் இது நார்மலா கணக்கிலாடி ஒன்று 5 நிமிஷம் முடிச்சிருப்பா ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க, 5 நிமிஷம் முடிச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் ஒரு பால் இருக்கு, தூக்கி மேல வீசும். அது எங்க நேரம் வரும்? ஆனா மேல, ஏன்னா பூமியை அது விரும்புது. இந்த உலகத்தை பூமியை ரொம்ப விரும்புது. ஃபாஸ்டா வந்து உலகத்தோட சேர்ந்துக்குது. நாம உலகத்தை விரும்பாம சிஸ்டர் வசந்தா சொன்ன மாதிரி மேலான விரும்புறோம். என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால், அப்ப அவர் இழுக்கிறாருல்ல, காந்தம். காந்தத்தை நீங்க மண்ணில், காந்தம் மேக்னெட்டு, அதை மண்ணில் போறீங்க, எல்லாமே விட்டுமா? இரும்புத்தன்மை உள்ள பொருட்கள் மாத்திரம் தான் வந்து டக்குன்னு விட்டுதான் ஸ்பீடா. காமனா அப்படி போட்டாரு. உங்களுக்குள்ள இருக்கு அந்த ஃபோர்ஸ் இருக்கு, காட்லினஸ் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. தெய்வத்தன்மையா, தெய்வத்தன்மை இருக்கு. அதனால நீங்க வேகமா வந்து தேவனை ஒட்டிக்கிட்டீங்க. நீங்க நானும் தான் இருக்காங்க, நம்ம எல்லாரும். நீ இதெல்லாம் ஒட்டல, ஏன்னா அவங்க வீட்டுல வந்து என்ன இல்ல, தேவத்தன்மை இல்ல. அதனாலதான் அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கு சம்திங் ஸ்பெஷல். தேவனால அப்படியே அவங்க முன்குறிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காந்தத்தை மண்ணில் போட்ட மாதிரி தான். இப்ப நம்ம எதுக்கு அந்த பாயிண்ட் பேசிட்டு இருக்கிறோம்? புருஷர்களாகும். குழந்தையா இருந்தா வெட்டப்படுவோம், புருஷராயிருந்தா சீல்டு பண்ணப்பட்டு காக்கப்படுவோம். இந்த 7ஆம் கால சபை அப்படின்னா யாரு 7ஆம் கால சபைன்னு சொல்றோம்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்திலையும் யார் இந்த லவோதிக்கு அதுக்கு இருக்காங்கன்னா அந்த காலப்பகுதியில் இருக்கிறது மாத்திரம் இல்ல, ட்ரூத்தை யார் அக்செப்ட் பண்ணி அப்படி உள்ள வந்துட்டாங்களோ அவங்க எல்லாமே நீங்க பிரயாசப்பட்டு உள்ள வந்துடணும். சபையாருக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு, அப்படி சபையாருக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா புருஷராக ஆயிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா புருஷர் ஆயிட்டு இருக்கோம். புருஷர் அப்படின்றது கிரைஸ்ட், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட லெவல். நமக்கு வச்சிருக்கிற அளவு அதுதான், அளவுக்கு தக்க ஸ்கேலே கிறிஸ்து தான் ஸ்கேல். நம்ம நீங்க யோசிச்சுக்கோங்க, நம்ம எங்கெல்லாம் தவறுறோம் அப்படின்னா
குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறோமா, இல்ல பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸ்திரீகள் அவங்க மேரிடா இருந்தா சரி, அன்மேரிடா தான் சரி, அவங்க பலகீனமானவர்கள் தான். தயவுசெய்து தவறான சொல்லுங்க. ஸ்திரீகள் பலகீனமா என்ன என்ன ஏன் பைபிள் பலகீனம் தான் சொல்லுது, ஓப்பனா சொன்னாதான். என்ன பலகீனம்? ஸ்ட்ரென்த் இல்லையா, திங்கிங் இல்லையா, எது? நீங்க அக்செப்ட் பண்றீங்களா, இல்ல நாங்க அதெல்லாம் எடுத்துக்கலைங்க, அக்செப்ட் பண்றீங்களா? எப்படி? இல்லை சொன்னாங்க நாங்க கேட்டுக்கிட்டோம், அப்படியா? இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு பார்த்து முடிச்சோம். ஸ்திரீகள் பலகீனம் அப்படின்றத நம்ம மட்டும் இல்ல, எல்லா கிறிஸ்தவரும் சொல்லுவாங்க. ஆனா என்ன பலகீனம்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலை செய்யறதுல ஆண்களை காட்டு பெண்கள் தான் டயர்ட் ஆகாம வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. வீட்டுல வெளியே ஒரு ஒரு பிரச்சனையா, அவங்க மைண்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இவங்க ஆண்கள் உடனே சோர்ந்துருவாங்க, ஹேண்டில் பண்றதுல நல்லா இருக்கும். ஆனா இருந்தாலும் பைபிள் எப்படி பலகீனம் சொல்லுதுன்னா, எதுல பலகீனம்னா டெசிஷன் எடுக்கிறதுல பலகீனம். சகோதரில் யாரும் தவறா நினைச்சிட வேண்டாம், டெசிஷன்ல ஸ்திரீகள் பலகீனமா இருப்பாங்களாம். உதாரணத்துக்கு ஒரு புடவை வாங்குறதுக்கு துணி கடைக்கு போறேன், இல்ல போதும் போதும் இருக்குன்னு சொல்ல வேண்டாம், புரிஞ்சிச்சுங்களா? உண்மையாகவே இப்ப எங்க வீட்டுல நான் கூட்டு போறேன்னா, நாள் முழுக்க தேடி ஒரு ட்ரெஸ் எடுத்தா அடுத்த நாள் வந்து பார்த்துட்டு இல்ல நான் போய் மாத்திட்டு வரேன்னு போறாங்க. இப்ப நானு அப்படின்னா, எனக்கு இங்கிருந்து போகும்போதே எனக்கு வந்து இந்த கலர் சட்டை இல்லை, அந்த கோடு போட்டது வேணும், அங்க போறேன் இருக்குதான் எடுத்து முடிஞ்சு போச்சு, சிம்பிளா. இது என்ன மட்டும் இல்லை, என்னை மாதிரி தான் எல்லா சகோதரரும் இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு என்ன அப்படின்னா, இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமா, இது கரெக்டா இருக்குமா, அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு அவங்க மைண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுல அவங்களால உறுதியா வச்சு கரெக்டா ஒரு முடிவு எடுக்கிறதுல. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஆண்களுடைய துணை தேவைப்படுது. ஏங்க இது கரெக்டா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அவர் பார்க்காம ஓகேன்பாரு, அவங்க சரிம்பாங்க, அது கரெக்டாக தான் இருக்கு அவங்களுக்கு. அப்போ விஷயம் என்னன்னா, ஸ்திரீகள் பலகீனத்தை இதெல்லாம் டெசிஷன். நான் துணி எடுக்கிறது உதாரணம் சொல்றேன்னா, அது நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும், அதுக்காக சொன்னோம், சரியா? அப்ப நம்ம இருக்க வேண்டியது பூரண புருஷரா இருக்கணும், குழந்தைகளா இருக்கக்கூடாது, ஸ்திரீகளா இருக்கக்கூடாது, அது எந்த எந்த கேட்டகரியாக ஸ்திரீகளா இருக்கக்கூடாது. ஏஜ்டு ஏஜ்டுனா அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஏஜ்டு சொல்லும்போது அவங்களும் ஒரு பேபிஸ் தான், அவங்களும் பேபிஸ் தான், கிரே ஹேர் பேபிஸ் அப்படின்னா அப்படி அப்படி இருக்கக்கூடாது, சரியா? முடி நரைச்ச குழந்தைகளாக இருக்கக்கூடாது, மெச்சூர்டா எல்லாத்துலையும், ஸ்பிரிச்சுவல்ல மற்ற மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எல்லாத்துலையும் ஒரு அப்படி இருந்துட்டா நம்ம தான் சீல்டு கிளாஸ் அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ நம்ம பாடத்தை வந்து இங்க பாருங்க, 6 பேர் 6 கால சபை, எசேக்கியேல் 7ஆம் கால சபை, கிரைஸ்ட், இந்த 3 தான் அந்த தரிசனம். எங்க ஆரம்பிக்கிறாங்க? ஆலயத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அது கரெக்டா செகண்ட் கம்மிங்ல கிறிஸ்டின் பண்றது, இவங்க உயிர்த்தெழுந்து பண்றாங்க. இப்போ இந்த 7ஆம் கால சபையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சினாரியோ தான் இங்க தரிசனமாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம், இதை படிக்கிறோம், இது உங்கள் மத்தியில இத இந்த பாடத்துல நம்ம படிச்சோம். இந்த ப்ராபஸில நமக்கான விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த 7ஆம் கால சபையில நம்ம ட்ரூத் அக்செப்ட் பண்ணனால நம்ம எல்லாருமே அந்த புருஷர் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அது எப்படி வரணும், ஒரு நாள்ல மாறாது. எந்த கேரக்டரும் ஒரு நாள்ல வருமா? வராது. ஆனா நம்ம ஒரு நாள்ல யார்கிட்டையும் எதுலையுமே ஒரு சகோதரர் சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் சேர்ந்ததான் ஒரு கிறிஸ்தவர், ஒரு ஃபேமிலியா இருக்கும். ஒரு ஃபேமிலினா புருஷர், ஸ்திரீகள், குழந்தைகள், பெரியவங்க, இதெல்லாம் கலெக்டிவா எல்லாம் சேர்ந்ததான ஒரு ஃபேமிலி. இந்த விசுவாச குடும்பத்தில் அப்படித்தான் இருக்கும். வீக்கர்ஸ் இருப்பாங்க, ஸ்ட்ராங் பிரதர்ஸ் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பலகீனர் இருப்பாங்க, பலமுள்ளவர்கள் இருப்பாங்க, எல்லாருமே. அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, குழந்தைகளை வளர்க்க வேண்டியது இருக்குது. சொன்ன வச்சு கேட்குமா? கேட்கவே கேட்காது. நீங்க என்ன சொல்றது? நான் என்ன இன்னைக்கு இருக்க குழந்தைகளா, இன்னைக்கு நான் ரெண்டுமே சொல்றேன், நெட்லாம் சொல்றேன், ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கேட்கவே கேட்காது. காரணம் என்ன? குழந்தைகளோட மனநிலையில நமக்கு பெரியவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு தான் நிறைய தெரியுற மாதிரியான ஒரு மைண்ட் அவங்களுக்கு இருக்கு சைக்கலாஜிக்கலா. அப்பா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும், அப்படியாமா சரி அப்படிங்கிறத அவரும் சொல்லுவார்.
ஆனா என்ன அப்படின்னா பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் சில நேரத்தில் வந்து நம்ம வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போறதுல கையை பிடிச்சி கூட கூப்பிட்டு போகணும், தூக்கிட்டு போறது தூக்கிட்டு தான் போகணும். அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஸ்டேஜஸ் அவங்க லைஃப்ல மாறும். அதுக்கு உதாரணம் பவுலுடைய லைஃப். நான் குழந்தையா இருந்தேன், குழந்தை மாதிரி பேசினேன், குழந்தை மாதிரி யோசிச்சேன். குழந்தை எப்படி பேசும், குழந்தை எனக்கு அதை நினைச்ச இப்போ எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி அவர் சொல்லுவார். புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை என்ன சினாரியோ சொல்றது தெரியுங்களா? அவருடைய லைஃப்ல 3 ஸ்டேஜையும் பார்க்கிறாரு. குழந்தை, வாலிபர், புருஷன். குழந்தைனா என்னால வந்து நான் விரும்புறத செய்ய முடியல, விரும்பாதத செய்ய. நான் பண்றது பூரா மிஸ்டேக்கு எனக்கு தெரியுது. ஆனாலும் செல்போன் பார்க்கக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகுது, அது ஸ்பிரிச்சுவலா இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனாலும் பார்க்குறோம். மற்ற பிரதர்ஸ் பத்தி சிஸ்டர்ஸ் பத்தி பேசக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் பேசுவோம். என்ன தெரியல, எல்லாமே தெரியுது, தெரிஞ்சே பண்றோம். இது ஸ்டேஜ் 1. இப்போ என்ன நினைச்ச கூடாதுன்னா, ஐயோ நம்ம அன்ஃபிட் போல தூத்துக்கு அப்படின்னு நினைச்சு ஓடிடக்கூடாது. ஓடிடக்கூடாதுன்னா ஸ்கிப் பண்றது. ஃபெலோஷிப்பை, பிரதர் லவ்வை, மீட்டிங்ஸை, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மைண்ட் வரும். இது சாத்தான் நமக்கு உருவாக்குற விஷயம். ஒரு சின்ன கேப் கிடைக்குதா அதை பெருசாக்கி விடவே கூடாது. விரும்பாததுதான், முடியலதான், ஆனா விட்டுறக்கூடாது. அப்படியே கொஞ்ச நாள் போயிடும். ட்ரூத் கேட்க கேட்க ஃபீடிங் எடுக்க எடுக்க அப்படியே மாறும். ஸ்டேஜ் 2 எப்படி இருக்கீங்களா? பவுல் சொல்ற அவர் லைஃப்ல, நான் முற்றிலும் தேறணும்னு சொல்ல முடியாது அப்படின்னா பாதி வந்துட்டுன்னு சொல்றாரு. ஓகே, வரலாம் பாதி சுய பரிசோதனை தான் அவர் சொல்ல முடியுது. அவர் போய் சொல்ல மாட்டார் இல்லையா? அப்புறம் எண்டுல ஓட்டத்தை முடிச்சேன். குழந்தையா இருக்கும்போது குழந்தை தான், வாலிபரா இருக்கும்போது வாலிபர் தான், அப்புறம் பெரியவங்க ஆயிட்டாங்க பெரியவங்க தான். இந்த 3 ஸ்டேஜ் நம்ம கடந்து வரணும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒப்பு கொடுத்தோம்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிச்சயமாக சபையாக மாற முடியும். அப்போ இந்த நம்முடைய பூரண புருஷராக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறதில்ல, காக்கப்படுறோம், தேவனால செலக்ட் பண்ணப்படுறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தரிசனத்தை நம்ம இப்படி இந்த கோணத்துல பார்க்கலாம். வேற இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து தவறு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, சொன்னா அது ரொம்ப மிஸ்டேக். இது ஒரு புதிய கோணமா நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கான லைஃப் லெஸ்னா ஒரு பிரயோஜனப்படுத்திக் கொள்றதுக்கு இது முயற்சி பண்ணுங்க. ஒரு கேட்டவங்களை ஆசிரியர்